ஒருத்தன் சரியா பண்ணானா, திரும்ப சொல்றேன், கோலை செட் பண்ணுங்க, அதை விசிபிளா பாருங்க, அதை ப்ராக்ரஸை ரிவ்யூ பண்ணுங்க. 4வது ஒரு விஷயம், உங்களுடைய இலக்குகளை ஷேர் பண்ணுங்க. இந்த 4 பண்ணா உங்களுடைய இலக்குகள் கண்டிப்பா நிறைவேறும். இப்ப 2வது பாட்டுக்கு நம்ம வந்துட்டோம், சரியா? அஃபர்மேஷன். அஃபர்மேஷன்னா என்ன? சுய கட்டளைகள். அந்த சுய கட்டளைகளை நம்ம ப்ராப்பரா செய்ய போறோம். இப்ப நம்ம பார்க்க போற சுய கட்டளைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான சுய கட்டளைகள். இதை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே 8 முறை எழுதணும், 3 முறை உறக்க சொல்லணும், சரியா? சுய கட்டளைகள்லாம் தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், திரும்ப 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 ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கும் போது, சரியா, சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட்ல என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், சரியா? அப்ப என்ன மாதிரி நல்ல எண்ணங்களை விதைத்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் தான் சொல்லா மாறி செயலா மாறும், சரியா? அந்த செயல் ஆக்ஷனை கொடுக்கும், ஆக்ஷன் தான் ரிசல்ட். இப்ப நாம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சுய கட்டளைகளை பார்க்க போறோம். 3 சுய கட்டளைகள் நான் 3 முறை சொல்றேன். நான் அன்பு, மரியாதை மற்றும் ஆரோக்கியமான உறவுகளுக்கு தகுதியானவன்.